வணக்கம் நண்பர்களே. குளிர்காலத்தில் நம்ம உடம்புல இந்த மூட்டு வலி அதிகமாகுது. இது அதிகமாக உணரப்படுவது உண்மையிலேயே வலி இருக்கா இல்லை இது மனப்பிரமையா? குளிர்காலத்தில் நமக்கு ஏற்படுறதெல்லாம் ஒரு உண்மையான வலி தானா அப்படின்னு கேள்விகள் நிறைய வாசகர்கள் கேட்டாங்க. அதை மருத்துவர்களிடமிருந்து விளக்கம் பெற்று உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க. இப்போ பதிவுக்குள்ளே போவோம். குளிர்ச்சியான சூழலில் நம் உடலில் வலியை உணர்த்தக்கூடிய நரம்பு முனைகள், அதாவது நர்வ் எண்டிங்ஸ், நரம்பு முனைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய உணர்வு திறன் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறார். அந்த உணர்வு திறன் கொண்டவையாக மாறுகின்றன. இதனால தான் சிறிய வலி கூட மிகப்பெரிய வலியாக உணரப்படுகிறது அப்படின்னு முதல்ல ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாங்க மருத்துவர்கள். அதுக்கப்புறம் குளிர்காலத்தில் மூட்டு வலி அதிகரிப்பது அப்படிங்கிறது உண்மையா அல்லது மனப்பிரமையா அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு இருப்பதை பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்தில் ஏற்படுற மூட்டு வலி என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அப்போது நம் மூட்டுகள் சுலபமாக அசைவதற்கு அதுக்கிடையில் சயோனோவியல் திரவம், சயோனோவியல் அப்படிங்கிற ஒரு லிக்விட் இருக்கிறதா டாக்டர் சொல்கிறாங்க. இது எலும்புகளுக்கு இடையே ஒரு குஷன் மாதிரி, ஜாயிண்டில் எலும்புகள் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு குஷன் மாதிரி இந்த திரவம் இருக்குது. இது எலும்புகளுக்கு குளிர்காலத்தில் இந்த திரவத்தினுடைய அடர்த்தி டென்சிட்டி அதிகரிக்கிறதுனால மூட்டுகளை அசைக்கும் போது உராய்வு அதிகமாகுது. புரியுதுங்களா? லிக்விடோட டென்சிட்டி அதிகமாகிட்டுனா அது மூட்டுகளை அசையும் போது உராய்வு அதிகமாகி வலி ஏற்படுது அப்படின்னு டாக்டருடைய கருத்து. மூட்டுகளை சுற்றியுள்ள தசைகள் எலாஸ்டிக் போல சுருங்கி விரியக்கூடிய தசைகள், இது இந்த தன்மை கொண்டது. இது குளிர்காலத்தில் அதிக நெகிழ்வுத்தன்மை, எலாஸ்டிசிட்டி குறையுது. நெகிழ்வுத்தன்மை குறைகிறதுனால ஏற்கனவே வலியோடு இருக்க மூட்டுகளுக்கு இறுக்கம், இன்னும் ஸ்டிஃப்னஸ் உண்டாகுது. இப்போது உங்களுக்கு வலி இருக்க தான் செய்யும். இந்த ஒன்று திரவம் அடர்த்தி ஆகுது, இன்னொன்று இந்த தசைகளுடைய இறுக்கம் அதிகமாகுது. குளிர்ச்சியான சூழலில் நம் உடலில் வலியை உணர்த்தும் நரம்பு முனைகள், நர்வ் எண்டிங்ஸ் முதலே சொன்னோம் இல்லையா, அதிக உணர்திறன் கொண்டவையாக மாறுறதுனால இந்த சிறிய வலி கூட பெரிய வலியாக உணரப்படுது. இந்த 3 ஃபேக்டர் சேர்ந்ததில், புரியுதுங்களா? இப்போ நான் சொன்ன 3 ஃபேக்டர், இப்போ இந்த பதிவில் நான் சொன்னது, குளிர்காலத்தில் நம் உடலில் கை கால் மற்றும் கால் விரல் நுனிகளுக்கு செல்லும் இரத்த ஓட்டமும் குறையுது. இரத்த ஓட்டம் குறையிறதுக்கான காரணம் என்ன, அது வேறு விஷயம். அதுக்கும் நம்ம இதில் சேனலில் இது இருக்கு. சரி, விரல் நுனிகளுக்கு இரத்த ஓட்டம் குளிர்காலத்தில் குறையுது. இப்போ இரத்த ஓட்டம் குறையிறதுனால தசைகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுலையும் சுணக்கம் ஏற்படுது. அப்போது மேலும் அங்கே ஒரு மெட்டாபலிக் கழிவுகள் வெளியேற தாமதமாவதும் வலி அதிகரிக்க ஒரு காரணம்னு டாக்டர்கள் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். குளிர்காலத்தில் அனுபவிக்க இந்த வலியை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அப்போது எளிமையான சில விஷயங்களை பின்பற்றலாம். என்ன? குளிர் நேரடியாக நம்ம உடம்புல தாக்காத மாதிரி கைகளுக்கு க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஏன்னா கை விரலில் தானே அந்த இதை அதிகமாக உணர்கிறோம். கை விரல்களுக்கு க்ளவுஸ் அணிவது, இரவில் தூங்கும்போது கால்களுக்கும் சாக்ஸ் போட்டுக்கிட்டு தூங்கலாம். இது வலியை தடுக்க உதவும். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் மூட்டு இறுக்கத்தை குறைக்கவும் மூட்டுகளை அசைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது மிகவும் அவசியம்னு டாக்டர் சொல்கிறாங்க. அசைத்து கொண்டே இருப்பது என்பது காலையில் நடைபயிற்சி மேற்கொள்கிறவங்களுக்கு இது ரொம்ப மிக முக்கியமானதாக டாக்டர் சொல்கிறது நடைபயிற்சி தான். நடைபயிற்சியிலே மேக்சிமம் இது க்யூர் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா சாதாரண நேரத்தில் மூட்டுகளை அசைவு கொடுத்துக்குங்க. அப்போ ஒரு வேளையில் நீண்ட நேரம் நடப்பதற்கு பதிலாக காலை ஒரு முறை மாலை ஒரு முறை அப்படின்னு பிரித்து நடப்பது கூட அதிக பலன் தரும். ருமட்டாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ருமட்டாய்டு பாதிப்பு, அதாவது எப்படின்னா ருமட்டாய்டு பாதிப்புனா மூட்டுகளில் ஏற்படுற வலி. ருமட்டாய்டு பாதிப்பு உள்ளவங்க குளிர்காலத்தில் மருத்துவருடைய ஆலோசனைப்படி மருந்துகளுடைய அளவை சிறிது மாற்றி அமைக்க வேண்டியிருக்கலாம். அது ருமட்டாலஜிஸ்ட் சொல்கிறத கேட்டுக்கணும், அந்த மூட்டுவியல் மருத்துவர்கள். அது குறித்து மருத்துவரிடம் பேசி தான் ஆலோசனை எடுக்கணும், இல்லை நீங்களாக போய் மருந்தை மாற்றிடக்கூடாது. ஸோ இப்போ குளிர்காலங்களில் ஏற்படுற அந்த மூட்டு வலி, ஜாயிண்டில் இருக்கிற இது எதனால் வருது, அதை எப்படி சமாளிக்கலான்றதை நேரம் புரிஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.